ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ தொகுப்புக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட்டு எக்ஸாம் இது அப்ளை பண்ணுறது வந்து இப்போதைக்கு டெட் ஆகிருக்குதுன்னு எடுத்துக்கலாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டே இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க. நம்மளுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்குறாங்க, 5/4/2019. அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5/4/2019 ஆயிடுச்சுங்க. ஒரு மிஸ்ஸு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் 1 வீக்காக நான் 5 டேஸ்க்கு மேலே நான் போட்டுட்ருக்கிறேன், அதாவது 1 வீக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு எடுத்துக்கலாங்க. இமெயிலுக்கு வந்து 1 டைம் பாஸ்வேர்டே கிடைக்க மாட்டேங்குது, என்னங்க சார் பண்ணுறது? நம்ம அந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் போய் நானும் ப்ரௌசரை மாற்றி பார்த்துட்டேங்க சார். அப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் சரி ப்ரௌசர் தான் ஃபால்ட்டான்னு சொல்லி மாற்றி பார்த்தேன். அதெல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்டில் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இங்கே 1 டைம் பாஸ்வேர்டு அனுப்பும்போது இமெயிலுக்கு 1 டைம் பாஸ்வேர்டே வரமாட்டேங்குதுங்க சார். இமெயில் ஓடிபி வந்து கிடைக்க மாட்டேங்குது. மொபைலுக்கு போட்டால் 1க்கு 2ஆக வருது, 2 கூட வந்துடுது, அது சீக்கிரம் வந்துடுது. ஆனால் இமெயிலுக்கு 1 டைம் பாஸ்வேர்டுமே வரல. மெயில் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படி எம்டியாகவே இருக்குது. நானும் ரிஃப்ரெஷ்னு பண்ணி பார்த்துட்டு 1 டைம் பாஸ்வேர்டு இது வருதான்னு அந்த டிஆர்பி வெப்சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல, கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி ஓப்பன் பண்ணி அதே மாதிரி அந்த மிஸ்ஸை அப்ளை பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல 1 டைம் பாஸ்வேர்டு நம்ம இந்த மொபைலுக்கு வர்றது சீக்கிரம் வந்துடுதுங்க, இமெயிலுக்கு வரவே இல்லை. இந்த காரணத்தினால உங்களுக்கு கண்டிப்பாலும் இந்த டெட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கிறது மாற்றம் இல்லைங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனை போய் பண்ணியிருப்பீங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 28/2/2019. சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 15/3. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 5/4, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதற்குரிய டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மிஸ் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒரு 5 டேஸ்க்கு மேலேயே அந்த இமெயிலுக்கு வராத மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு கிடச்சிருக்குதாட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கிறாங்க, அதுக்கே அங்கே டிஆர்பி வெப்சைட்லேருந்து சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. இன்னொன்று ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டில் இங்கே பாதி எழுத்து காணாங்க, தெரியுதுங்களா? என்ற ப்ரௌசரில் தான், ஆனால் நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், வெப்சைட் நான் காமிக்கிறனால தெளிவாக. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டிஆர்பி டெட்.ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டீச்சர் ரெக்குயர்மெண்ட் ஐன்னு தான் இருக்குதுங்க. டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டுன்னு அடிக்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு மிஸ்டேக்குங்க. ஃபண்டமெண்டல் இந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் வெப்சைட்டாக தான் நமக்கு தெரியுது, ஓகேங்களா? அது மாதிரி தான் நமக்கு தோணுது. இருந்த போதிலும் கீழே எல்லாம் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ஆன்லைன் வழிய நம்ம டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டுன்னு சொல்லி அந்த இது பேஜ் வந்து அழகாக ஓப்பன் ஆகுதுங்க. ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டு கூட கேட்கலான்னு நான் அந்த மிஸ்கிட்ட சொன்னேன். 10 AM to 5:30 PM வரைக்கும் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுசு எல்லாம் லாஸ்ட் டேட்டில் தானுங்க இப்போ தான் சம்பளம் வந்திருக்கு, எல்லாம் 1ஆம் தேதியிலேருந்து நிறையா போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் அந்த இமெயில் ஐடி வர மாட்டேங்குது அப்படின்னு. சரி 1 டைம் பாஸ்வேர்டு வச்சாங்களே, கொஞ்சம் ஒரு மூலத்தனமாவது வைக்கிறது இல்லையா? 2க்கு இதை 1 டைம் பாஸ்வேர்டு வந்தோடனே இதை ஓகே கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் இதாக வந்து வெரிஃபை பண்ணால் கூட நாம் வந்து அந்த சிடிடி எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமையாக இருக்கலாம். அது ஏதோ ஒன்றையாவது வெரிஃபை பண்ணால் பரவாயில்ல, 2 அட் அ டைமில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு டிஃபால்ட்டுங்க நம்ம டெட்டு வெப்சைட்டில், டிஆர்பி வெப்சைட்டில் மிக பெரும் தோல்வின்னு தான் சொல்லணும். 2 ஒரே டைமில் இது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ 1 வெரிஃபை பண்ணியிருந்தால் போதும். சரி, நீங்களே இந்த 1 வெரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். 1 வெரிஃபை பண்ணால் போதுமா இல்லை 2யும் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்க, அநேகமாக இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதா கண்டிப்பாக நியூஸ் கொடுத்தாகணும், ஓகேங்களா? இங்கே இந்த பேஜில் டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டுன்னு இருக்கிறது, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் எடிட் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த பேப்பர் 1க்கு அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அது மாதிரி பல ப்ராப்ளங்கள் இருந்தது. இப்போது அப்பியர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க. 700, அதாவது அந்த டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் 700க்கு எவ்வளவு அப்படின்னு போட்டிங்கன்னா போதுங்க. 7 பேப்பர் உங்களுக்கு வந்திருக்குது ரிசல்ட்டு.
506 7 5 வரைக்கும் எனக்கு வந்துருதுங்க. இப்போ 6 7ன்னு சொல்லி 700க்கு எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி அப்பியரிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். சரி ஓகேங்க. சரி எதுவாக இருந்தாலும் சரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். அந்த 5 4ங்கிறது அநேகமாக 15 நாள்னு கூட மாறலாங்க. ஒரு 10 நாள் தள்ளி கூட போகலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சரி பார்ப்பேன். ஏன்னா வருமானம் வர்றது கவர்மெண்ட்டுக்கு பேர் இழப்புங்க. சரி உங்கள் கமெண்ட் கீழே பாஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஐடியா கல்வி மையத்தின் ஒரு தயாரிப்பாகும். நன்றி.